அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செஞ்சிங்களா? எங்கள் வீட்டில் ரொம்பவே சிறப்பாக இன்றைக்கி பெருமாள் வழிபாடு செய்தோங்க. காலையில் ஒரு 5-5:15 விநாயகர் வழிபாட்டோடு என்னுடைய வேலைகளை இன்றைக்கி நான் தொடங்கினேன். இன்றைக்கி செய்ய போகிற வேலையெல்லாம் நான் செய்கிறது கிடையாது, விநாயகர் தான் என்ன செய்ய வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு மெல்லமாக ஒரு வேலையாக ஆரம்பித்தேங்க. முதல்ல விநாயகர் வழிபாடு, அப்புறம் பெருமாளுக்கு கொஞ்சம் துளசி தீர்த்தம் வச்சுட்டு 6 to 7 சனி உரங்கிறதுனால அப்படியே ரெஸ்ட்டில் விட்டாச்சு. 7 மணிக்கு மேலே தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். 7 மணிக்கு மேலே பெருமாளை கலசத்தில் எழுந்தர் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா ஒரு வேலையாக பார்த்து செஞ்சுட்டு அப்படியே 10:15 10:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி காலை சாப்பாடு கிடையாது, டைரெக்டாக மத்தியான சாப்பாடு தான். பெருமாள் நைவேத்தியம் முடிச்சதுக்கப்புறம் தான் முதல்ல சக்கரை பொங்கலை வச்சுட்டாங்க. ஏன்னா அது தனியாக வச்சுருவோம். அதேமாரி தயிர் சாதமும் தனியாக வச்சாச்சு. ரெண்டுமே கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்து சாதமாக வடிச்சிட்டேன். எதுக்குன்னா புளி சாதம், தயிர் சாதம், வெள்ளை சாதம், நெய் விட்டு வைப்போம் இல்லைங்களா பெருமாளுக்கு, அது மூணும் ஒரே சாதமாக வடித்து தனித்தனியாக எடுத்து கிளறிக்கிட்டேங்க. கூடவே கொஞ்சம் வடை, பாயாசம், அப்பளமும் பறித்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சாம்பாரும் வச்சுட்டேன். சாம்பார்னால் அதில் எந்த காய்கறியும் இல்லை, வெறும் துவரம்பருப்பு, கொஞ்சம் தக்காளி மட்டும் போட்ட சாம்பார். இன்றைக்கி வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை. ஆனால் இன்றைக்கி நான் பெருமாளுக்கு படைத்த சாப்பாடு அவ்வளோ அமிர்தமாக இருந்தது, சொன்னால் நம்பவே மாட்டேங்க. கூடவே மாவிளக்கம் செஞ்சுட்டேன். இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிக்க ஒரு 10:45 ஆயிடுச்சுங்க. 11 மணிக்கெல்லாம் சிறப்பாக நைவேத்தியமும் பண்ணியாச்சுங்க. பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி தான் பசினா என்னன்னே தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிடுமோ இல்லைங்களா? இன்றைக்கி டைரெக்டாக காலை சாப்பாடு இல்லாமல் மதிய சாப்பாடு 11 மணி சாப்பாடுங்கிறதுனால எல்லாருக்குமே நல்ல பசி. அனைவரும் சாப்பிட்டு நான் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடுச்சுங்க. இப்படி தான் இன்னைய பொழுது போச்சு. உங்கள் வீட்டில் பெருமாள் வழிபாடு எப்படி செய்யுதுங்கன்னு சொல்லுங்கள். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.